Hello friends, நான் டாக் ஈஸிலேருந்து ஸ்ரீநாத் பேசுகிறேன். இன்னைக்கு லெசனில் நீங்கள் மொபைல் ஃபோன்ஸ் பற்றி அன்றாட வாழ்க்கையில் பேசுகிறதுக்கு 5 சிம்பிள் தமிழ் சென்டென்சஸை எப்படி ப்ராப்பராக இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுன்றதை கற்றுக்கலாம். பட் நம்ம லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தினமும் பேசி இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட கைடன்ஸ் கீழே என்னோட வாய்ஸ் சேட்டை நீங்கள் ஜாயின் பண்ணலாம். வாய்ஸ் சேட்டுன்றது இட்ஸ் அ கம்ப்ளீட் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பிளாட்ஃபார்ம். இதை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் என்னோட லெசன்ஸை இங்கிலீஷில் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை அதர் சேனல் டாக் ஈஸி இங்கிலீஷ். இதனுடைய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம லெசன் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து அவள் எப்போதுமே அவள் ஃபோனை நோண்டிக்கிட்டு இருப்பா. அவள் எப்போதுமே அவள் ஃபோனை நோண்டிக்கிட்டு இருப்பா. ஸோ இதை எப்படி நீங்கள் இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணலான்னா ஷீ ஆல்வேஸ் கீப்ஸ் ஃபிட்லிங் வித் ஹர் ஃபோன். ஷீ ஆல்வேஸ் கீப்ஸ் ஃபிட்லிங் வித் ஹர் ஃபோன். ஸோ இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய எக்ஸ்பிரஷன் வந்து ஃபிடில் வித் சம்திங் அப்படின்னா நோண்டிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதை வச்சு நான் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். These days, nobody can help fiddling with their phones. These days, nobody can help fiddling with their phones. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்பெல்லாம் யாராலையுமே அவங்களோட ஃபோன் நோண்டாம இருக்க முடியல. இந்த சென்டென்ஸ் பாருங்க. I hate people who fiddle with their phones when I'm talking to them. I hate people who fiddle with their phones when I'm talking to them. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோன் நோண்டிட்டு இருக்கிறவங்கள எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து our time flies when we fiddle with our phones. Our time flies when we fiddle with our phones. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ஃபோன் நோண்டிட்டு இருக்கிறப்ப டைம் போகிறதே நம்மளுக்கு வந்து தெரியாது, டைம் வேகமாக போகும் அப்படின்றது அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ் வந்து நம்ம தினமும் வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறது தான் நான் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை எப்படி நீங்கள் ப்ராப்பராக இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணலான்னா ஜஸ்ட் சே ஐ ஆம் ஆன் த ஃபோன். ஐ ஆம் ஆன் த ஃபோன். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஷீ டசன்ட் லைக் டு பி டிஸ்டர்ப்ட் வென் ஷீ இஸ் ஆன் த ஃபோன். ஷீ டசன்ட் லைக் டு பி டிஸ்டர்ப்ட் வென் ஷீ இஸ் ஆன் த ஃபோன். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவள் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது அவளை டிஸ்டர்ப் பண்ணால் அவளுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி அர்த்தம். மை டேட்ஸ் ஆன் த ஃபோன், கேன் யூ வெயிட் ஃபார் அ மொமெண்ட். மை டேட்ஸ் ஆன் த ஃபோன், கேன் யூ வெயிட் ஃபார் அ மொமெண்ட். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எங்கள் அப்பா ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்றது அர்த்தம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஷீ வாஸ் ஆன் த ஃபோன் வித் ஹிம் ஆல் நைட். ஷீ வாஸ் ஆன் த ஃபோன் வித் ஹிம் ஆல் நைட். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவள் ஃபுல் நைட்டு அவங்க கூட ஃபோன் பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸும் நம்ம தினமும் லைஃப்பில் யூஸ் பண்ணுறது தான். நான் அவனுக்கு கால் பண்ணேன். நான் அவனுக்கு கால் பண்ணேன். இது 3 டிஃப்ரெண்ட் வேஸில் நீங்கள் சொல்லலாம். யூ கேன் சே ஐ ஃபோன்ட் ஹிம். ஐ ஃபோன்ட் ஹிம். அப்படி இல்லைனா யூ கேன் சே ஐ கால்ட் ஹிம் ஓவர் த ஃபோன். ஐ கால்ட் ஹிம் ஓவர் த ஃபோன். அப்படியும் இல்லைனா யூ கேன் சே ஐ ரேங் ஹிம் அப். I rang him up. அடுத்த சென்டென்ஸ் வந்து அவ ஃபோனை கட் பண்ணிட்டா. ஸோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் ப்ராப்பராக சொல்லலாம்னா she hung up the phone. She hung up the phone. பட் ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஜென்ரலாக she cut the phone அப்படின்றது நம்ம அப்படியே லிட்ரலாக தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்ல வேண்டாம். just say she hung up the phone. சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். don't hang up, listen to me. Don't hang up, listen to me. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஹே ஃபோனை கட் பண்ணிடாத, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி அர்த்தம். I hate it when someone hangs up on me. I hate it when someone hangs up on me. ஸோ இதுக்கு என்ன மீனிங்? ஸோ நான் பேசிகிட்டு இருக்கும்போது யாராவது ஃபோன் அப்ரப்டாக கட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு அது பிடிக்காது அப்படின்றது அர்த்தம். She hung up on me in anger. She hung up on me in anger. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா அவள் கோவத்தில் என் ஃபோனை கட் பண்ணிட்டா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து உங்கள் ஃபோனை சைலண்டில் போடுங்க. உங்கள் ஃபோனை சைலண்டில் போடுங்க. இதை எப்படி நீங்கள் இங்கிலீஷில் சொல்லலாம்னா எனேபிள் த சைலண்ட் மோட் இன் யோர் மொபைல் ஃபோன். எனேபிள் த சைலண்ட் மோட் இன் யோர் மொபைல் ஃபோன் இப்படி சொல்லலாம். இல்லை யூ கேன் ஆல்சோ சே சைலன்ஸ் யோர் மொபைல் ஃபோன்ஸ். சைலன்ஸ் யோர் மொபைல் ஃபோன்ஸ். சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். Silence your mobile phones when you're at the temple.
silence your mobile phones when you are at the temple. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் கோயிலில் இருக்கிறப்ப உங்கள் மொபைல் ஃபோன்ஸை சைலண்ட் மோடில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். We were asked to set our phones to silent mode during the conference. We were asked to set our phones to silent mode during the conference. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கான்ஃபரன்ஸ் நடக்கிறப்ப எங்கள் எல்லாரையும் ஃபோனை சைலண்டில் போட சொல்லியிருந்தாங்க அப்படின்றது அர்த்தம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. Please have your mobile phones set to silent mode. Please have your mobile phones set to silent mode. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்று தான். ஸோ உங்கள் மொபைல் ஃபோன்ஸை சைலண்டில் போடுங்கன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த எல்லா விதத்துலையும் நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லலாம். ஸோ இப்போ இன்னைக்கு பார்த்த 5 சென்டென்சஸை நான் மறுபடியும் உங்களுக்காக ஒரு தடவை சம்மரைஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து அவள் எப்போதுமே ஃபோன் நோண்டிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷில் யூ கேன் சே ஷி ஆல்வேஸ் கீப்ஸ் ஃபிட்லிங் வித் ஹர் ஃபோன். ஸோ இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய எக்ஸ்பிரஷன் வந்து ஃபிடில் வித் சம்திங் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை நோண்டிட்டு இருக்கிறதுன்னு சொல்லி அர்த்தம். நம்ம பார்த்த அடுத்த சென்டென்ஸ் வந்து நான் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை எப்படி நீங்கள் இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ ஆம் ஆன் த ஃபோன். ஐ ஆம் ஆன் த ஃபோன். அடுத்த சென்டென்ஸ் வந்து நான் அவனுக்கு கால் பண்ணேன் அப்படின்றது நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும்னா யூ கேன் சே ஐ கால் தெம் ஓவர் த ஃபோன். அப்படி இல்லைனா ஐ ஃபோன் தெம் இல்லைனா ஐ ரேங் தெம் அப். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து அவ ஃபோனை கட் பண்ணிட்டா அப்படின்னு நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் சே ஷீ ஹங் அப் த ஃபோன். ஷீ ஹங் அப் த ஃபோன். அண்ட் லாஸ்ட் சென்டென்ஸ் வந்து உங்கள் ஃபோனை சைலண்டில் போடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் சே சைலன்ஸ் யுவர் மொபைல் ஃபோன்ஸ். Silence your mobile phones. ஸோ கண்டிப்பாக இந்த லெசன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் நீங்கள் யார்கிட்டயாவது ஃபோன் பற்றி பேசும்போது இந்த மாதிரி சென்டென்சஸை கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லெசன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா யூ கேன் கோ டு த ப்ளே ஸ்டோர் அண்ட் டவுன்லோட் மை அப்ளிகேஷன். அதில் இருக்கிற செல்ஃப் லேர்னிங் பெய்ட் கோர்சஸை வாங்கி இந்த நியூ இயரில் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு டெவலப் பண்ணிக்கலாம். அண்ட் இதனுடைய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் என் கூட இன்ஸ்டாகிராமில் கனெக்டடாக இருக்கலாம். அதனுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். I'll see you soon with an interesting topic. Until then, bye from Srinath.